இயக்கம் கட்டமைப்போடு செயல்பட்டால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். நான் சொன்னீங்க பிரசன்னா ஆளே கிடையாது. இந்த இயக்கமும் இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பும் தான் வெற்றிக்கான அடித்தளம். நான் வந்து தாவேக்காவுக்கு பதிலே சொல்றது இல்ல. நீங்க அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியா. எங்க தலைவர் காலையில சென்னையில இருந்து மெட்ரோல போறாரு, மதியானம் வந்து புதுக்கோட்டையில மீட்டிங் பேசுறாரு, நைட்டு மதுரைக்கு இருக்கார், மக்களை சந்திக்கிறார், களத்துல போய் இருக்கார். இது தேர்தல் காலம் மட்டுமல்ல, எல்லா நாளும் அப்படிதான் இருக்கார். ஆனா மரியாதைக்குரிய விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எளிய குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு தாவேக்கால வாய்ப்பு தராங்க. இங்க எல்லாரும் வந்து ஜாம்பவான்கள். பிரசன்னா என்ன பெரிய கோடீஸ்வரன், அவன் வந்து 132 ரூபாயோட சென்னைக்கு வந்து வடை வித்துக்கிட்டு இருந்தவன் சார். நானு ஸ்டாலின் சார் ஆட்சி வரணும். 26 வயசுல நிப்பாட்டி இருக்கோம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த முதல் தலைமுறை பட்டதாரி. யாரை ஏமாத்துறீங்க? நாங்க நிப்பாட்டுற வேட்பாளர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வருவாங்க. உங்களுடைய அரசியல் தற்குறித்தனத்துக்காக பெரம்பூர்ல வந்து உதயநிதி அவர்களோ சேகர்பாபு அவர்களோ களமிறங்க வேண்டியதானே? தோற்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? முதல்ல திமுக தான் வேட்பாளர் அறிவிச்சது. உனக்கு அவ்வளவு ஆண்மை திமிரும் ஆண்மை ஜெயிக்கிற தெம்பு இருந்துச்சுன்னா நீங்க வந்து சேப்பாக்கத்துல போட்டி போட்டிருக்க வேண்டியதானே? இப்ப ஜனநாயகன் படத்தை கூட லீக் பண்ணிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினும் எல்முருகனும் சேர்ந்துன்னு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு. அவரும் சென்னையிலேயே நிக்கிறாரு. நான் மனநோயாளிகளுக்கு எல்லாம் பதில் சொல்றது இல்லை. தன்னுடைய சுயநலத்துக்காக நான் நேரா சொல்றேன், அந்த படத்தை வெளியிட்டது விஜய் தான். 1000 கோடி ரூபாய் லாபம் வரக்கூடிய விஷயம் சார். அதை எப்படி சார் லீக் பண்ணுவாங்க? அவர் 2000 கோடி வாங்கிட்டு அந்த படத்தை வெளியிட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட இருந்து? இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். எழும்பூர் தொகுதியின் திமுக வேட்பாளர் திருமிகு தமிழன் பிரசன்னா அவர்களோட தான் அவருடைய பரப்புரைக்கு மத்தியில பேட்டிக்காக அணைஞ்சிருக்கிறாரு. அண்ணா வணக்கம். வணக்கம். எழும்பூர் களத்துல சந்திக்கிறோம். எப்படி இருக்கு களம்? ரொம்ப பிரமாதமா இருக்கு. திராவிட மாடல் 2.0க்கு கட்டியம் கூறி இருக்கிற ஒரு களத்தை பார்க்குறோம். எங்க பார்த்துருப்பீங்க, மக்கள் எங்களுக்கு அவங்களுடைய பொன் சிரிப்பால அவங்களுடைய வரவேற்பின் மூலம் வந்து நீங்க தான் வரணும், ஸ்டாலின் சார் தான் வருவாங்க அப்படின்னு சொல்ற அந்த வரவேற்பு தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். பொதுமக்கள் திராவிட மாடல் 2.0 வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு ஒரு வாய்ப்புங்கும் போது பல பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துல கொண்டாட செஞ்சாங்க. பல வருடங்களுக்கு பிறகாக உழைத்த ஒருவருக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு. உங்களுடைய உழைப்பு பத்தி சொல்லுங்க. எவ்வளவு வருஷம் உழைப்பு இது? இல்லை, நான் 15 வயசுல இந்த இயக்கத்தின் கொடி பிடிக்க ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு 44 வயசு ஆகுது. இது வயசு பிரச்சனை அல்ல. ஒரு இயக்கத்துக்கு நீங்க எப்போ உழைக்கிறீங்க? ஆமா, 30 வருட உழைப்பு. ஆனா இது வந்து எப்படின்னா, ஒரு இயக்கத்தின் தலைமைக்கு தெரியும் யாரை எப்படி எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்ப என்னை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். தலைவர் வந்து இது எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. மக்கள் பணியை, அதாவது எழுத்து பணி தொலைக்காட்சி விவாதங்கள்ல இருக்கிற பணிகளை கடந்து இப்ப வந்து மக்கள் பணி போய் பண்ணு, மக்கள்கிட்ட போய் நெல்லு அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு எழும்பூர் தொகுதியில, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையான எழும்பூர் தொகுதியில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நிக்க வச்சிருக்காங்க. மக்கள் வந்து ரொம்ப எழுச்சியா ஆரவாரமா வரவேற்கிறாங்க. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வந்து சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரம் அப்படின்னா, சென்னையினுடைய தலைநகரம் வந்து எழும்பூர். அந்த எழும்பூர் தொகுதியில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. சரௌண்டி அந்த ரோட்டுக்கு போட்டால் நல்லா இருக்கும். சரி பண்ணி நிற்கிது. சரி பண்ணி கொடுத்தா அந்த ரோட்டு கலெக்ஷன் சரி பண்ணி கொடுத்தா அது 58 பேர். தேங்க்யூ. சரி பண்ணி. அம்மா வணக்கம். அம்மா எப்படி இருக்கீங்க? உதயசூரியன்ல உங்க பிள்ளைக்கு ஓட்டு போட்டுருங்க. டிவியில் உங்களை ரொம்ப கவனிப்பேன் பேசும் போதல்ல. சரிங்க சரிங்க, நன்றிங்க. பல பேரும் நீங்க டிவியில பேசுறத குறிப்பிட்டு பண்றாங்க. உங்களை பார்த்துருக்கேன், நல்லா ரசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது பெரிய பலமா இருக்கா? இல்ல, தொலைக்காட்சியில அப்படின்றது வந்து 1% தான். ஆனா 99% திராவிட மாடலுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய திட்டங்களும் தேர்தல் அறிக்கையும் தான் இங்க அடையாளம். இங்க தனிப்பட்ட பிரசன்ன அடையாளம் கிடையாது.
இந்த மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் தாய்ப்பறவை அண்ணன் PK சேகர் பாபு அவர்கள் எங்களை வழிநடத்தி இயக்கத்தினுடைய கட்டுக்கோப்பான ஒரு வடிவமைப்பை கொடுத்து போய் களம் காணுங்க, அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் சிறப்பாக செயல்படுது. இயக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. எங்களுக்கு எதிர்த்தாப்புல களத்தில் ஆளே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ எங்களுக்குள்ள சிக்கல். உங்களுக்கு எதிர்க்க ஆளே இல்லைங்கிறீங்களா? அதிமுக இங்க இப்ப எப்படி இருக்கு? குறிப்பா உங்களுடைய நண்பர் வேற எதிரில் களமிறங்குறாரு. நாங்கள் வந்து ஸ்லாலைக்குமா நாங்கள் வந்து அதிமுகவை தேடிக்கிட்டு இருக்கோம். பாவம் ஒரு பகுதி செயலாளர் தேர்தல் நேரத்தில் கூட்டம் வரலன்னு தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணி அதிமுகவில் பாவம் மருத்துவமனையில் இருக்காரு. அவருக்கு இதன் வழியாக சொல்கிறேன், நீங்கள் திமுக தாய் கழகத்துக்கு வாங்க, உங்களை அரவணைப்போ பாதுகாப்போட மனதைரியத்தோட நாங்கள் இருப்போம். எங்கள் பகுதி கழக செயலாளர் வேலு இருக்காரு, எங்கள் வட்டக்கழக செயலாளர் சேகர் இருக்காங்க. களத்தில் கருப்பு சிவப்பையும் உதயசூரியனையும் தாங்கி பிடிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய கடுமையான வேலை அப்படிங்கிறத முழு மூச்சா இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த இயக்கமும் இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. அண்ணா ராஜர் சந்திரமோகன். நீங்க இப்ப பரப்புரைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்து இங்க வரீங்க. அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல உங்களுக்கான நீங்க பரப்புரை செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் கூட்டணி கட்சியின் எல்லாரும் மக்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, உங்களுக்கு முன்னாடி ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த நேரத்தில் நான் உங்க மூலியமா தெரியணும்னு நினைக்கிறது, இந்த திமுகவோட கட்டமைப்பு, ஒரு வேட்பாளர் பிரசன்னாங்கிறத தாண்டி ஒரு கட்டமைப்பு எப்படி இந்த எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணுது? நாங்க திரும்ப நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா தாவேகா நண்பர் அப்படின்னு, இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு 76 வருட பாரம்பரியம் மிக்க பேர் இயக்கம். இங்க தனிநபர் அடையாளம் கிடையாது, தலைவர் தான் தலைவர். இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பு இதை ரெண்டையும் ஒப்பிடுறப்ப கிளைக்கழகம் மட்டுமல்ல, இந்த கிளைக்கழகத்துக்கு கீழே ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கும். அது பேரண்ட் பாடி மட்டுமல்ல, இளைஞர் அணியிலேருந்து மாணவர் அணியிலேருந்து விவசாய அணியிலேருந்து தொழிலாளர் அணியிலேருந்து ஆட்டோ ஓட்டுநர் அணியிலேருந்து எல்லா தொண்டர் அணி வரைக்கும் மகளிர் அணி, இப்படி இளைஞர் அணி, இப்படி வரிசையாக ஒரு கட்டமைப்பு இருக்கும். இந்த கட்டமைப்பு வேற எந்த இயக்கத்துக்கு இருக்கு? நாங்கள் இப்போ பகுதி செயலாளர் சொன்ன மாதிரி BLA 2லேருந்து BLCலேருந்து BDOலேருந்து எல்லாத்தையும் வரிசையாக வச்சுருக்கோம். ஒரு இயக்கம் கட்டமைப்போடு செயல்பட்டால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். நான் தான் சொன்னீங்க, பிரசன்னா ஆளே கிடையாது. இந்த இயக்கமும் இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பும் தான் வெற்றிக்கான அடித்தளம். அதை வழிநடத்தக்கூடிய எங்கள் தலைவர், எங்கள் மாவட்ட செயலாளர் தான் எங்க முக்கியம். ரெண்டாவது, நீங்க வந்து ஒரு சின்ன உதாரணம், இப்ப நீங்க கேட்டா நான் வந்து தாவேகாவுக்கு பதிலே சொல்றது இல்லை. நீங்க கேட்டதே ஒரு ஸ்ட்ராட்டஜியா தாவேகாவை பொருட்படுத்தாம இருக்கீங்க. ஏன்னா உங்களோட நண்பர் தான் அவரு, 2 பேரும் சேர்ந்து ஒரே நிகழ்ச்சிகள்லாம் வந்திருக்கீங்க. 2 பேருமே இதுல வேட்பாளரானது பல பேருக்கு சந்தோஷம். ஆமா, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் களம் என்பது வேறு. 2 பேரும் நண்பர்கள் தான், என் தம்பி தான் ராஜ்மோகன். ஆனால் அரசியல் களம் என்பது வேறு. அவரவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தலைமை இருக்குல்ல, நான் நம்பிக்கைக்குரிய தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கேன், இந்த மண்ணுக்கான தலைமையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், திராவிட மாடலுக்கான தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இயக்கத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைமை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு தற்குறி தலைமை, சரியான ஒரு பிடிப்புவாதம் இல்லாம, கொள்கை சித்தாந்த தெளிவு இல்லாம, வந்த கூட்டத்தோட கூட்டமா போய் எல்லாரும் வாங்க, நாங்கள் அரசியல் படுத்தப்படுகிறோம், நாங்கள் பக்குவப்படுத்தப்படுகிறோம், சிந்தனை தெளிவுபடுத்தப்படுகிறோம். இங்க இருக்கிற யாரை வேணாலும் கூப்பிட்டு திமுக காரங்களை கேளுங்க, 50 முழக்கம் சொல்லுவான், மாநில சுயாட்சினா என்னன்னு சொல்லுவான், இந்த இயக்கத்தை வழிநடத்திய சித்தாந்த தலைவர்கள் யாருன்னு பாடம் எடுப்பாங்க. ஆனால் அங்க யாரையாவது கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, அவன் என்ன அவர் பார்லிமெண்ட்டுக்கு போவாருங்கிறான், ஓட்டு போட்டான், அவன் எப்படி அரசியல் வயப்படுத்த முடியும்? அப்போ நான் ரெண்டாவது, இப்ப எங்க தலைவர் காலையில சென்னையில இருந்தார், மெட்ரோல போறாரு, மதியானம் வந்து புதுக்கோட்டையில மீட்டிங் பேசுறார், நைட்டு மதுரைக்கு இருக்கார், மக்களை சந்திக்கிறார், களத்துல போய் இருக்கார். இது தேர்தல் களம் மட்டுமல்ல, எல்லா நாளும் அப்படிதான் இருக்கார். ஆனா மரியாதைக்குரிய விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க கூட்டம் கூடுறதுனாலேயே ஆட்டுக்கார அலமையில நடிச்ச ஆட்டுக்கு கூட நிறைய கூட்டம் கூடுனுச்சு. ஆனா வித்தியாசம் அதுதான். இங்க தலைமை என்பது வேறு, தலைமை பண்பு என்பது வேறு. ஒரு தமிழ்நாட்டுல உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சாரத்துல எங்க போனாலும் அதை சொல்றாரு. அவரை நீங்க வந்து ஒரு ஆடோட கம்பேர் பண்றது சரியா இருக்குமா? ஏன்னா நிச்சயமாக சென்னை போன்ற இடத்துல தாவேகாவுக்கு பெரும் செல்வாக்கு இருக்கு. அதனாலதான் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் சென்னையில களமிறங்குறாங்கிற பார்வை இருக்கு. அப்படின்னு யார் சொன்னா? அவங்களே சொல்றாங்க, சென்னை திமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்களா, அதை உடைக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாரும் இறங்குறோம். எல்லாரும் சொல்றது என்ன? அதிமுக என்ன சொல்லுது? திமுக வந்து சென்னையின் கோட்டையை உடைக்கிறோங்கிறாங்க. தாவேகா என்ன சொல்லுது? திமுக கோட்டையை உடைப்போங்கிறாங்க. அப்சல்யூட்லி திமுக கோட்டை சென்னை தான். சென்னை என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கோட்டை. நான் சொல்றது ஒண்ணுதான், உங்க கட்டமைப்பு என்ன?
உங்க உழைப்பு என்ன, இந்த மண்ணுக்கான சிந்தனை என்ன, இதை எல்லாத்தையும் எங்க தலைவர் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப கருப்பு சோப்பம் உதயசூரியன் கோட்டையா தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், மைக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. சரியான தெளிவு கிடையாது, சரியான புரிதல் கிடையாது, கட்டமைப்பு கிடையாது, அரசியல் தெளிவு கிடையாது. எடுத்த உடனே அவதூறு பேச்சு, அவதூறு சிந்தனை. இந்த அவதூறு பேச்சு, அவதூறு சிந்தனை என்னைக்குமே நிக்காது. அதெல்லாம் மண்ணுக்குள்ளார போயிடும். நீங்க மக்களுக்கு என்ன பண்றீங்க, மக்களோட நீங்க இருக்கிறீங்களா, மக்களோட வாழ்றீங்களா, மக்கள்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்களா, அந்த மக்களுக்கு நீங்க என்ன உழைக்கிறீங்கிறது தான் முக்கியமே. தவிர எளிய குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு தாவேக்கால வாய்ப்பு தராங்க. இங்க எல்லாரும் வந்து ஜாம்பவான்கள், பணம் படைத்தவர்களை இறக்கி இருக்கிறாங்க. அப்ப போட்டி அவங்களுக்குள்ள இருக்கும்போது யாருக்கு வாய்ப்பளிக்கணும்னு மக்கள் முடிவெடுங்கிறத தன்னுடைய வேட்பாளர் அறிவிப்புல சொல்றாரு. பிரசன்னா என்ன பெரிய கோடீஸ்வரன், அவன் வந்து 132 ரூபாயோட சென்னைக்கு வந்து வடை வித்துக்கிட்டு இருந்தவன் சார். நானு இன்னைக்கு எழும்பூர் தலைநகரத்துல வந்து நான் ஒரு வேட்பாளர். கருப்பு சிவப்பும் உதயசூரியன் தான் எங்களுக்கு கடவுள். எளிய மக்கள், பெரிய ராஜ பரம்பரையில இருந்தவரை வெறும் குதிரை வண்டி ஓட்டுறவரை வச்சு நின்று தோக்கடிச்ச வரலாறு திமுகவுக்கு உண்டு. நீங்க எளிய பிள்ளைகள், நீங்க வந்து அவினாசி தொகுதியில ஒரு மருத்துவர் டாக்டர் 26 வயசுல நிப்பாட்டி இருக்கோம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த முதல் தலைமுறை பட்டதாரி. யாரை ஏமாத்துறீங்க? நாங்க நிப்பாட்டுற வேட்பாளர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வருவாங்க. உங்களுடைய அரசியல் தற்குறித்தனத்துக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய பலமில்லாத ஒரு இடத்துல நீங்க கொண்டாந்து எல்லாத்தையும் எவெல்லாம் வரானோ ரசிகர் மன்றத்துல போஸ்ட் அடிச்சான் அவனை எல்லாம் நீங்க வேட்பாளர் அறிவிக்கிறீங்க. அது அரசியல் இல்லை. அவ்வளவு அச்சப்படலைன்னா இவ்வளவு நெருக்கடி கொடுப்பாங்களா? இப்ப ஜனநாயகன் படத்தை கூட லீக் பண்ணிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினும் எல்முருகனும் சேர்ந்துன்னு ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு. அவரும் சென்னையிலேயே நிக்கிறாரு. நான் மனநோயாளிகளுக்கு எல்லாம் பதில் சொல்றது இல்ல. பாஜகவுக்கு எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணவர் சார் அவரு. பாஜகவுக்கு எச் ராஜா, தாவேகாவுக்கு ஆதவர்ஜனா. எழும்பூர் இப்ப தாவேகாவின் சார்பாக கிளம்பினக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்துல எழும்பூருக்கு திமுக சரியான நலத்திட்டங்களை கொடுக்கல, நல்லா கவனிச்சுக்கல, இன்னும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லல அப்படின்னு எழும்பூர்ல கேண்டிடேட்டா இருந்தவங்க ஜெயிச்சவங்க மேலையும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மேலேயும் விமர்சனம் வைக்கிறார். எழும்பூருக்கு திமுக பண்ணியிருக்க விஷயங்கள் என்ன? முதல்ல அவர் எழும்பூர்காரர் கிடையாது, அவர் பல்லாவரத்துக்காரரு. அவர் இங்கேருந்து வரணும்னா அவங்க மாதிரி, அவங்க தலைவர் மாதிரி நீ பனையூருக்கு வா, நீ பல்லாவரத்துக்கு வான்னு கூப்பிடுவாரு. நான் எழும்பூர்ல இருக்கிறவன், இங்கே வாழ்றவன், இந்த மக்களோட வாழ்றவன், இந்த மக்களுடைய தேவை புரிஞ்சவன். இங்கே அடுக்குமாடி குடியிருப்புகளா இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும், அரசு பள்ளிகள் மேம்பாடு திட்டங்களா இருக்கட்டும், சாலை கட்டமைப்பு, முதல்ல வெள்ள கட்டமைப்புல மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அரசாங்கம் திராவிட மாடல் முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. எங்க மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வளர்ச்சி நிதியின் கீழே இந்த எழும்பூர்ல இருந்து தொடங்கி வட சென்னை வரைக்கும் பெரிய பாஷான அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். சாதாரண தெருவுக்கள்ல இயற்கை உபாதைகள் கூட கழிக்க முடியாத இடங்கள்ல இருந்த பிள்ளைகளை ஒரு பெரிய அரிகண்ட் அப்பார்ட்மெண்ட், சீப்ரோஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி வட சென்னை அப்படியே தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. இதை விட மிகப்பெரிய சாதனைகளை நாங்க பண்ணியிருக்கோம் சார். இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு எழும்பூரை பத்தி என்னன்னே தெரியாது. தெரியாம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இங்க இருக்கிற சேகரனை எடுங்க, பகுதி செயலாளர் வேலு அவர்கள் எடுங்க, அவர் ரெங்கா சாரை எடுங்க, அவர் ஒரு வட்ட செயலாளர். இவங்களெல்லாம் அந்த மக்களோட வசிக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய பிரச்சனைகளை போய் களத்துல நின்று சந்திக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை தாவேக்கால காட்டுங்க. நான் ஒப்பிட தான் சொல்றேன். கூட்டம் கூடுவதால் மட்டுமே ஆட்சி மாற்றமோ அல்லது தலைமை பதவியோ வந்துடாது. நாங்களும் கூட்டம் கூட்டுறோம், கட்டமைப்போடு இருக்கிறோம், கலைந்து செல்கிறோம் நிம்மதியாக. அங்க கூட்டம் வருது, 41 பேர் சாவறான், துக்கத்துக்கு பனையூருக்கு வாங்குறார். இது தலைமை பண்பா? இல்லையே. அதனால எங்களை இளைஞர்கள் இதெல்லாம் பார்க்காம இது ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, இல்ல விஜய் அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு கேள்வி, தன் மீதும் தன் தலைமை பண்பீதும் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் செய்கிற தற்குறித்தான் தான் இது. அது இளைஞர்களை மடைமாற்றம் செய்யும். அவருக்கும் சேர்த்து நீதி கேட்டு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றேங்கிறாரு. தன்னுடைய சுயநலத்துக்காக. நான் நேரா சொல்றேன், அந்த படத்தை வெளியிட்டது விஜய் தான் சார். எந்த அடிப்படையில் சார் அவருக்கு 1000 கோடி ரூபா லாபம் வரக்கூடிய விஷயம் சார், அதை எப்படி சார் லீக் பண்ணுவாங்க? அவர் 2000 கோடி வாங்கிட்டு அந்த படத்தை வெளியிட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட இருந்து வாங்க வேண்டியவங்கள்ட்ட வாங்கியிருக்காரு. சொல்றாருல, திமுகவும் உதயநிதி ஸ்டாலினும் எல்முருகனும் சேர்ந்து வெளியிட்டாருன்னு. அதுக்கு ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க, நான் 2000 கோடி அவர் வாங்கினதுக்கான ஆதாரத்தை தரேன். நிறைய 2 கேள்விகள். சேகர் பாபு அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ தைரியம் இருக்கா? ஒரு சாதாரண வேட்பாளரை, தோக்கணுங்கிற வேட்பாளரை விஜய்க்கு எதிராக இறக்கி இருக்கிறாங்க. முடிஞ்சா பெரம்பூர்ல வந்து உதயநிதி அவர்களோ சேகர் பாபு அவர்களோ களமிறங்க வேண்டியதானே? தோற்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களா? முதல்ல திமுக தான் வேட்பாளர் அறிவிச்சது. உனக்கு அவ்வளோ ஆண்மை திமிரும் ஜெயிக்கிற தெம்பு இருந்துச்சுன்னா நீங்க வந்து சேப்பாக்கத்துல போட்டி போட்டிருக்க வேண்டியதானே, குளத்தூர்ல போட்டி போட்டிருக்க வேண்டியதானே. நாங்க போட்டி போடுறதுக்கு வேட்பாளர் அறிவிச்ச அடுத்த நாள் தானே நீங்க வேட்பாளர் அறிவிச்சீங்க. உங்களுக்கு தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, பெரம்பூர்ல இறங்க போறாங்க. குளத்தூர்ல தான் தலைவர் நிக்க போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில தான் எங்க இளைய தலைவர் நிக்க போறாருன்னு தெரியும்.
தெரியும். நீ அவ்வளவு பெரிய அதாவது பெரிய தலைவரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா, நீங்க குளத்தூர்ல சேப்பாக்கத்துல நிக்க வேண்டியதானே. நீங்க போய் பெரம்பூர்ல நின்றுட்டு ஏன் பெரம்பூர்ல நீங்க வந்து போட்டி இல்லைன்னு கேட்டா, எப்ப நீ தான், நாங்க முன்னாடி அறிவிச்சிட்டேன், நீ தான் பின்னாடி அறிவிச்ச, நீ வந்திருக்கணும் சார். நான் திரும்பவும் சொல்றேன், தாவேக்காங்கிறது இந்த தேர்தலுக்கு வந்திருக்கிற ஃபேண்டசி. இது ஃபேண்டசி அரசியல் கிடையாது திமுக. இது உழைக்கும் மக்களுடைய வர்க்கம். இங்க சூழ்ந்திருக்கிற மக்களை பாருங்க, இவங்களுடைய கண்களை பாருங்க. திராவிட திமுக அப்படின்னா கருப்பு சிவப்புனா உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கொடியும் இந்த சின்னமும் தான் இந்த இனத்தை மானத்தை காத்தது. அந்த இனத்தையும் மானத்தையும் மண்ணையும் மொழியையும் காக்கக்கூடிய ஒரு பேரியக்கம் சார். அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், ஆனால் இந்த கழுத்துல போட்டிருக்கிற துண்டு, இடுப்புல கட்டி இருக்கிற வேட்டியை இந்த இயக்கம் எங்களுக்கு கொடுத்தது. இந்த பதவிங்கிறது தோல்ல இருக்கிற துண்டு தான், ஆனால் இந்த இனத்தையும் இந்த நாட்டின் மானம் என்பது இடுப்புல இருக்கிற வேட்டி. ஆனா தாவேக்காவினர் இடுப்புல இருக்கிற வேட்டியை அவுத்து போட்டு நிப்பாங்க, ஆனா நாங்க அப்படி நிக்க மாட்டோம். ஓகே, இதுவா நீங்க எழும்பூர் தொகுதியிலையும் தொடர்ந்து நான் இங்கதான் வாழ்றேன் அப்படிங்கிறது சொன்னீங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் பட்சத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணணும் உங்களுடைய? எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. இலவசமா IAS பயிற்சி மையத்தை என்னுடைய சொந்த செலவுல தொடங்கணும் அப்படிங்கிறதும், அதை போலவே தலைவர் அவருடைய முதல்வர் படைப்பகத்தை நிறைய கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதும், அதை போலவே இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு மையங்கள் நிறைய இருக்கு, அதுல கிளப்ஸ், பிள்ளைகளுடைய கிளப்ஸை வந்து கொண்டு வர்றதும், அவங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவங்கள மேம்படுத்துறதும், அதை போலவே இன்னும் சில சாலை ஓரங்கள்ல வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து கட்டப்பட வேண்டி இருக்கு. அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டணும். சில இடங்கள்ல வெள்ள நீர் தேங்குகிற பணிகள் இருக்கு, அதையும் சரி செய்யணும் அப்படிங்கிறதும், அதை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள்ட்ட சொல்லி எங்களுடைய முதலமைச்சர் வந்து நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல நிச்சயம் நிறைவேற்றுவோம். என்னுடைய கனவு எழும்பூர் என்பது ஒரு சிறந்த மாடல் தொகுதியாக மாற்றுவதுதான். அது எங்களுடைய மாவட்டத்தின் தாய்ப்பறவை அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் துணை முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர் அவருடைய தலைமையில நிச்சயம் நிறைவேற்றுவேன். இது தலைமையும் இந்த இயக்கமும் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மக்களிடத்தில் செல், மக்களிடத்தில் வாழ், மக்களிடத்தில் கற்றுக்கொள், அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டதை அவர்களுக்கே செயல்படுத்துன்னு அண்ணா சொன்னதை நான் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இயக்கம் வழங்கி இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நான் நம்புகிறேன். பரப்புரைக்கு மத்தியிலையும் எங்களுக்கு நேரம் கொடுத்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து எழும்பூர் மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த வீடியோ மூலமாக மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு நிமிஷம் என்னோட எந்த குறுக்கீடு இல்லாமல் ஓட்டு கேட்கணும்னா நீங்க நேரடியா கேமராவை பார்த்து. வணக்கம், நான் தமிழன் பிரசன்னா, எழும்பூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் எங்கள் தாய்ப்பறவை அண்ணன் PK சேகர் பாபு அவர்களுடைய வழிகாட்டுதலில் இளந்தலைவர் மற்றும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். கலைஞர் சொன்னது போல, எந்த ஊர் என்னை கைவிட்டாலும் கைவிடாத ஒரே ஊர் எழும்பூர் என்று சொல்லுவார். எந்த சூழலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை எழும்பூர் என்பது. அதை மீண்டும் நிரூபிக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆதரிப்பீர், வாக்களிப்பீர். உதயசூரியன். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிண்ணா.